ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு ஸ்பெஷலான பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரளா ஸ்பெஷல் சக்க பிரதமன். ஈஸியான ஒரு மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாம் இன்னைக்கு இந்த சக்கை பாயாசம் பண்ணுறதுக்காக வறுக்க சக்கை தான் எடுத்திருக்கோம். சக்கை நல்ல பழுத்த சக்கையாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் பாயாசம் நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வறுக்க சக்கை வச்சு தான் அந்த பாயாசம் பண்ணணும். நீங்கள் கூழஞ்சக்கையில் பண்ணிங்கன்னா அந்த பாயாசம் இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. ஒரு 25 போல் சக்கைச்சோலையை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இனி இந்த சக்கை பழத்தில் இருக்கக்கூடிய விதையெல்லாம் மாற்றிடலாம். சக்கையை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சக்கை பாயாசம் பார்த்திங்கன்னா 2 மெத்தடில் செய்யலாம். சக்கைச்சோலையை டைரெக்டாக குக்கரில் வேக வச்சு மிக்சியில் அரைச்சுமே செய்யலாம். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா சக்கையை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நெய், சர்க்கரை பாகு ரெண்டும் சேர்த்து நல்லா வரட்டி செய்யக்கூடிய மெத்தட். கட் பண்ண அந்த சக்கை இப்போ மெஷரிங் கப்பில் ஒரு 2.5 கப் அளவுக்கு இருக்குது. சக்கையை கட் பண்ணி எடுக்கும்போதும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிட்டீங்கனாலும் சக்கை வெந்து வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். சக்கையெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இனி இனிப்பு சுவைக்காக இந்த பாயசத்துக்கு நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரையை ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வாங்கும்போது நல்ல டார்க் கலரில் இருக்கக்கூடிய சர்க்கரையாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் அந்த பாயாசமுமே நல்ல டார்க் கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இனி இந்த சர்க்கரையோட 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து சர்க்கரையை நல்லா உருக்கி எடுத்துடலாம். சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. சக்கை நல்லா இனிப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரையோட அளவு நம்ம கம்மியாக எடுத்தால் போதும். ஆனால் இந்த சக்கை பாயாசத்துக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். நல்லா தித்திப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். சர்க்கரை பாகு கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம். சர்க்கரையில் நிறைய தூசு மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரைக்கு பதில் நல்ல சுத்தமான நாட்டு சர்க்கரை கிடச்சிதுன்னா நீங்கள் டைரெக்டாகவே சேர்த்துக்கோங்க. இனி இந்த பாயசத்துக்கு சேர்க்கக்கூடிய இன்னொரு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி. இந்த ஜவ்வரிசி கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தாங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க, உங்களோட விருப்பம்தான். 2.5 டேபிள் ஸ்பூன் போல் ஜவ்வரிசியை அளந்தெடுத்து வச்சுருக்கேன். இனி இந்த ஜவ்வரிசியை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அளந்தெடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை இதோட சேர்த்துடலாம். ஜவ்வரிசி சேர்த்ததுக்கப்புறமா மிதமான தீயில வச்சு வேக வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி வேக வைக்கும்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லாட்டி அடியில் பிடிச்சிடும். ஜவ்வரிசி ஓரளவு வெந்து வந்துடுச்சு. இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த ஜவ்வரிசியை மட்டும் தனியாக மாற்றி எடுத்து வச்சிடலாம். இனி பாயாசம் பண்ணுறதுக்காக ஒரு உருளி அடுப்பில் வச்சுருக்கேன். உருளி தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நல்ல அடிகனமுள்ள பாத்திரம் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. உருளி லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகி வந்ததுமே நம்ம தேங்காய் கொத்து, முந்திரி, கிஸ்மிஸ் எல்லாம் வறுத்தெடுத்துடலாம். பொதுவாக சர்க்கரை சேர்த்து பண்ணக்கூடிய எல்லா பாயாசத்துக்குமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி தேங்காய் துண்டுகள் சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்துருக்கேன். தேங்காய் கொத்துகளை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. தேங்காய் நல்லா செவந்து பொரிஞ்சு வரட்டும், ஆனால் கரிஞ்சிடக்கூடாது. இப்போ இந்த தேங்காவை நெய்யிலேருந்து ஃபில்டர் பண்ணி மாற்றிடலாம். இப்போ அதே நெய்யிலேயே 1/4 கப் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த முந்திரியை லைட்டாக செவக்க வறுத்து எடுத்துடலாம். முந்திரி லைட்டாக நிறம் மாறினதும் இது கூடவே கொஞ்சமாக கிஸ்மிஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், முந்திரி நல்லா செவந்து கிஸ்மிஸுமே நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ நெய்யிலேருந்து நம்ம தனியாக மாற்றி வச்சிடலாம். இனி அதே உருளியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சக்கையை சேர்த்துப்போம். சக்கையை நெய்யிலேயே நல்லா வதக்கி எடுத்துடலாம். நான் இங்கே உருளியில் வதக்கிறதுனால ஹை ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கிறேன். இப்போ இதோட மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நெய் நல்ல ஃப்ரெஷ்ஷான நெய்யாக பார்த்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது இந்த சக்கையை நெய்யில் நல்லா வதக்கிக்கோங்க. சக்கையை நெய்யில் நல்லா வதக்கும் போது இந்த சக்கையோட அளவு நல்லா கம்மியாயிடும். இப்போ பாருங்கள், இந்த சக்கை நெய்யிலேயே ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வதங்கியாச்சு. சக்கையை வேக வச்சு அரைச்சி சேர்க்குறத விடைக்கும் இந்த மாதிரி நெய்யில் வதக்கி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும்.
2 பீஸ் எடுத்து கையில் நசுக்கி பாருங்கள், சக்கை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா சக்கை ஓரளவு வெந்துடுச்சு. இனி நம்ம இதில் சர்க்கரை பாகு சேர்த்துடலாம். நாம் இங்கே 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரையை உருக்கி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரையை நம்ம கம்ப்ளீட்டாக சேர்க்க வேண்டாம். ஒரு 3/4 அளவுக்கு சேர்த்துட்டு இனிப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் மீதம் இருக்கிறத சேர்க்கலாம். ஏன்னா நம்ம சேர்த்துருக்க சக்கையிலையுமே இனிப்பு இருக்க தான் செய்யும். இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியும் சேர்த்துடலாம். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த சர்க்கரை பாகு இன்னும் நல்லா கொதித்து வரட்டும். சர்க்கரை பாகு நல்லா கொதித்து வற்றி வரணும். அப்போ தான் அந்த சக்கை ஜவ்வரிசி எல்லாத்துலேயுமே நல்ல இனிப்பு பிடிக்கும். உருளி நல்ல வெயிட்டாக தான் இருக்கும். அதனால் இதை தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இந்த சர்க்கரை பாகு நல்லா கொதித்து அது பாட்டுக்கு வற்றி வந்துடும். நான் இங்கே ஹை ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரத்தை பொறுத்து அடுப்பை கூட்டியோ குறைச்சோ வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், இந்த சர்க்கரை பாகில் இருக்க தண்ணியெல்லாம் ஓரளவு வற்றி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னுமே நமக்கு நல்ல திக்காகி வரணும். இந்த சக்கை பாயாசம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க. ஆனால் டைம் எடுத்து செஞ்சால் தான் நல்ல டேஸ்டான பாயாசம் நமக்கு கிடைக்கும். அடை பாயாசம், சக்கை பாயாசம் இது எல்லாமே கேரளாவில் ரொம்பவே ஸ்பெஷலுங்க. முக்கியமாக ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு கேரளாவில் அதிகமாக அந்த பாயாசம் செய்வாங்க. ஜவ்வரிசி சேர்க்காமல் செஞ்சாலுமே இந்த பாயாசம் நல்லா தான் இருக்கும். இந்த ஜவ்வரிசி ஆட் பண்ணுற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசிக்கு பதில் ஒரு சிலர் கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு வேக வச்சும் இதோட சேர்ப்பாங்க. பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சுமே இது கூட சேர்த்து செய்யலாம். அதுவுமே ஒரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சர்க்கரை பாகு நல்லா திக்காகி சக்கை ஜவ்வரிசியோட நல்லா வறண்டு வந்தாச்சு. தவியால் மிக்ஸ் பண்ணி விடும்போது பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இனி நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். சக்கை பாயாசத்துக்கு கண்டிப்பாக தேங்காய் பால் தாங்க சேர்க்கணும். பசும்பால் சேர்க்காதீங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நான் இங்கே 2 பெரிய தேங்காவை துருவி அதிலிருந்து 4.5 கப் அளவுக்கு தின்னான 2ஆம் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதே தேங்காயிலிருந்தே திக்கான முதல் பால் 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம லாஸ்ட்டாக சேர்க்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க தேங்காய் பால்லாம் நல்லா குறுகி வற்றி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த சக்கை பாயாசம் வைக்கும்போது வீடே மணக்குங்க. அந்த அளவுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு முறை சக்கையில் இந்த பாயாசம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சக்கை கிடைக்கும் போதெல்லாம் அந்த பாயாசம் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நாம் சேர்த்துருக்க தேங்காயோடைய 2ஆம் பால் நல்ல திக்காய் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம முதல் பால் சேர்க்கணும். அடுப்பு பக்கத்தில் நின்று மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அது பாட்டுக்கு வற்றி வரட்டும். இனி இந்த பாயாசத்துக்கு இன்னும் நல்ல வாசனை கொடுக்கறதுக்காக 2 பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 ஏலக்காவை 1 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்து நல்ல மிக்சியில் பொடிச்சு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூளும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுக்குத்தூள் இந்த சக்கை பாயாசத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இனி இதோட நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் துண்டு, முந்திரி, கிஸ்மிஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் பால் சேர்த்து மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஓரளவு திக்காயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்கானா போதும். இனி நம்ம இதில் முதல் பால் சேர்த்துடலாம். 250 ml இருக்கக்கூடிய மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறோம். தேங்காயுடைய முதல் பால் சேர்க்குறது பாயாசம் உங்களுக்கு எந்த அளவு திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேங்காயுடைய இந்த முதல் பால் சேர்க்குறதுக்கு முன்னாடியே ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு தான் சேர்க்கணும். இல்லாட்டி பால் பிரிஞ்சு போயிடும். திக்கான பால் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமில் நீங்கள் இனிப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த பாயாசத்துக்கு கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக தான் இருக்கணும். இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்த சர்க்கரையோட அளவு இந்த சக்கை பாயாசத்துக்கு கரெக்டாக இருந்துச்சு. 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரையை நான் கரைச்சி எடுத்ததில் எனக்கு கொஞ்சம் மிச்சமாக தான் வந்துச்சு. 1ஆம் பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். லைட்டாக ஒரு கொதி வந்தாலே போதும். பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இது நேரமாக ஆக இன்னுமே கெட்டியாக தான் செய்யும். அவ்வளவுதாங்க, நம்மளோட சூப்பர் டேஸ்டியான கேரளா ஸ்பெஷல் சக்கை பிரதமன் ரெடி ஆயிடுச்சு. இனி இதை ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க.
ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இதோட திக்னஸ் எப்படி இருக்குன்னு. நல்ல டார்க்கான சர்க்கரை நம்ம சேர்த்துருக்கிறதுனால கலருமே நல்ல அட்டகாசமாக இருக்குது. நம்ம சேனலில் ஏற்கனவே சக்கை வச்சு பண்ணக்கூடிய சக்கை அடை ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். சக்கை வச்சு பண்ணக்கூடிய எல்லா ரெசிபீஸுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாம்பழம் சக்கை எல்லாம் அதிகமாக கிடைக்கக்கூடிய சீசன் தான் இது. சீசன் அப்போவே இந்த சக்கை பாயாசம் ரெசிபியை இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. முக்கியமாக கிட்ஸுக்கு இந்த பாயாசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்மளோட சேனல் இப்போ 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடுச்சு. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.